My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் MBBS, BDS இது போன்ற மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்காக தயாராகிட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவினுடைய ரேங்க் லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்படிங்கிறது போடணும்னு சொல்லி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சார் நான் நிறைய தடவை கேட்டுட்டேன், இது வரைக்கும் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவினுடைய ரேங்க் லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 2021 ரேங்க் லிஸ்ட்டையும் 2022 ரேங்க் லிஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணி இதில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகுது, பட் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கடந்த ஆண்டு 18 மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது இல்லையா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, ஜெனரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி 18 கல்லூரிகளையும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் மாப் அப் ரவுண்ட் இந்த 3 முடிவுகளையும், அதாவது இந்த 3 சுற்றின் முடிவில் எந்தெந்த மாணவர்களுக்கு எந்த ரேங்க்கில் சீட்டு கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ முக்கியமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறத ஏன் போட முடியறதில்ல, இதெல்லாம் எதனால் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலி மேனேஜ்மெண்ட் கோட்டாவினுடைய மார்க்கில் பெரிய லெவலில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவினுடைய கட் ஆஃப் மார்க்ஸை டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸ். ஸோ இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸையும் எடுத்திருக்கிறாங்க. லாஸ்ட் இயரில் நம்ம வந்து இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, ஏதோ ஒரு டேக்அவே பாயிண்ட் உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் போட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு பர்சனலாக தெரிஞ்சுப்பதற்கு அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்லைடில் ரேங்க் லிஸ்ட் 2021 22 ரேங்க் லிஸ்ட்டையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ கடந்த ஆண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரில் தான் இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மைனாரிட்டி இது எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் வந்து மைனாரிட்டி காலேஜஸ்னுடைய அந்த சீட்ஸை மைனாரிட்டி கேட்டகரி பீப்புளுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் அவங்களுக்கு தான் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் அன்ஃபில்டு சீட்ஸை தான் வந்து we will convert it back to the general management அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ யூஸ்வலாக இது ஒரு சில மாணவர்களுக்கு இது வருத்தம் அளிக்கக்கூடிய இதாகவும் இருந்துச்சு லாஸ்ட் இயரில். அட் த சேம் டைம் ஒரு சில மாணவர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் இருந்துச்சு. பிகாஸ் மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது உண்மையாகவே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பட் ஆனால் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பெரிய ட்ராபேக்காக லாஸ்ட் இயரில் இருந்தது. லாஸ்ட் இயரில் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள கொண்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கில் முதல் முறையாக இதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு முந்தின வருடம் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லா கல்லூரிகளையும் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது மைனாரிட்டி காலேஜஸாக இருந்தாலும் கூட ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல மார்க் வச்சிருந்த மாணவர்களுக்கு அந்த கல்லூரிகளில் இடம் கிடச்சி. உதாரணத்துக்கு இப்போ திருச்சி SRM வந்து இட் இஸ் தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் பண்ணுறாங்க. அதில் எல்லாம் ஃபில் ஆகி அன்ஃபில்டு சீட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தான் மாப் அப் ரவுண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஹவ் கன்வெர்டட் இட் டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான கன்வர்ஷன் நடந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள் இவங்க வந்து இந்த திருச்சி SRM இது போல் இந்த தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி கல்லூரிகளை முதல் 2 சுற்றுகளில் சாய்ஸ் ஃபில்லிங்லேயே கொடுக்க முடியாது, அவங்களுக்கு அது காண்பிக்காது. ஸோ இந்த ரீசன்னால் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. பட் மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கின மாணவர்களுக்கு கூட இந்த கல்லூரிகளில் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல கல்லூரிகள் அப்படின்னு சொல்கிறத விட மருத்துவக் கல்லூரிகளில் ஏதோ ஒரு காலேஜில் இடம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட மாணவர்களும் கடந்த ஆண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, கிறிஸ்டியன், தெலுங்கு, மலையாள மைனாரிட்டிஸில் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 700 to 720 பார்த்தீங்கன்னா 3 மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அப்ளை பண்ணதுலேயே மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமாக குறைந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து மொத்தமாக இந்த வருஷம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13,207 பேர் தான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இது போக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு இனிஷியலாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னாலே 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 lakh rupees அப்படிங்கிறது வந்து சும்மா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்புகிறோம். ஏன்னா லாஸ்ட் இயரில் இட் ஹேப்பன்ட் மெனி டைம்ஸ். நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாலையும் சீட் எடுத்திருந்தாங்க,
மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சீட் எடுத்திருந்தாங்க. அப்போது நம்ம வந்து கடைசி ரவுண்டில் மாஃபோ ரவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் இருக்குது, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் லாஸ்ட் இயரில் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்னு சொல்லி நம்மளும் நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக ப்ரேயரும் பண்ணிக்கிறோம். 680 to 699 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 22 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 6 மாணவர்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி 550 ஒரு 500க்கு மேலே இருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்பவே கம்மியாக குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள்லாம் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போக போகிறாங்க. பட் ஒரு சில கல்லூரிகள், இப்போ வந்து ஒரு சில தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எனக்கு வந்து ப்ரைவேட் அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் இதில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் அதே கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட்லையாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போது 2 days பேக் என்கிட்ட ஒரு பேரண்ட் ஒருத்தவங்க பேசும்போது அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த பெற்றோர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி இருக்குது, கேஎம்சிஹெச் இருக்குது, கற்பகம் இருக்குது. இந்த 3 காலேஜஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். இப்போ கோயம்புத்தூரில் மொத்தமாக 4 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐ ஒன்று இருக்குது. ஸோ 5 காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அப்போ இந்த 5 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் எனக்கு கிடைக்கணும். என் பையன் என்னோட வீட்டில் இருந்து போயிட்டு வரணும், இல்லைனா அவனை நான் அடிக்கடி பார்த்துக்கணும், என்னுடைய பொண்ணை நான் அடிக்கடி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களும் அப்படி நினைக்கிற மாணவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மார்க் ஒரு வேளை பார்டர் ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எனக்கு இன்கேஸ் ஒரு வேளை வந்து ப்ரைவேட் காலேஜஸில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைக்கலன்னா பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச்சில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடச்சா கூட நான் பணம் கட்டி சேர்த்து விட்டுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டாக இருக்கேன். இந்த மாதிரி மாணவர்கள் இந்த இதில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 599 550 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 569 இருந்துச்சு, 386 ஆயிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸையும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தலாம். கிட்டத்தட்ட 183 மாணவர்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க இந்த வருஷம். ஸோ 500லேருந்து 550 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 269 மாணவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறாங்க. அண்ட் 400லேருந்து 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 761 மாணவர்கள் கம்மியாக இருக்கிறாங்க. 300லேருந்து 400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 677 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. அண்ட் 200 to 299 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 299 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது லெஸ் தேன் 200 பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் 3125 இருந்தாங்க. இந்த வருஷம் இங்கே மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. 667 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் குவாலிஃபைங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. பட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற கவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஆண்டை விட கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ். அண்ட் இந்த ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லி கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது சாலிடாக நல்லா குறையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். எதனாலனா கவர்மெண்ட் கோட்டாலேயே நமக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது கம்மியாகுது. கவர்மெண்ட் கோட்டாவில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் குறையுதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது குறையும். அப்போது இப்படி குறையும் போது ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் செல்ஃப் ஃபினான்சிங்கில் முடிகிற மார்க்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். இப்போ பிஎஸ்சி கேஎம்சிஹெச்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது மேபி ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் கட் ஆஃப் மார்க்ஸை விட, அதாவது லீஸ்ட் ப்ரிஃபர்ட் செல்ஃப் ஃபினான்சிங் கட் ஆஃப் மார்க்ஸை விட மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த 2 கல்லூரிகளுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா மார்க்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இதில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் மைனாரிட்டி காலேஜஸில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கொடுக்க முடியாது. நீங்கள் மாப்பப் ரவுண்டில் எப்போ அந்த சீட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சாய்ஸ், இப்போ ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்கு, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது 1 லட்ச ரூபாய் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினாலும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மாணவர்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகளை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கடந்த ஆண்டினுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் மார்க்ஸை பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எக்ஸலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஎஸ்ஜி அண்ட் கேஎம்சிஹெச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து 514 மார்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 502 மார்க் ஆச்சு. அண்ட் தேர்ட் ரவுண்ட், அதாவது மாப்பப் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 497 மார்க்கை குறைஞ்சி. அதே இது கேஎம்சிஹெச் பொறுத்த வரைக்கும் 503 மார்க்கில் இருந்து அதுக்கப்புறம் 497 ஆகி 496, அதாவது 2019 ரேங்க் வாங்கின மாணவருக்கு கடந்த ஆண்டு மாப்பப் ரவுண்டில் சீட் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் நடந்துச்சு, அது வந்து எக்ஸ்டெண்டட் மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த ரிசல்ட்டை வந்து இந்த எக்ஸலில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலை.
பட் அப்படியும் ஒரு ரவுண்ட் நடந்துச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில கல்லூரிகளில் மார்க் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அண்ட் தென் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதனுடைய பிடிஎஃபையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, டேக்அவே பாயிண்ட் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைக் மட்டும் நீங்கள் போட்டு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாம். முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. லாஸ்ட் அதாவது மாப்பப் ரவுண்ட்லேயும் எக்ஸ்டெண்ட் மாப்பப் ரவுண்டில் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இட்ஸ் அ தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ கடைசி மார்க் பார்த்தீங்கன்னா 14,521 ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடச்சி, 120 மார்க் வாங்கின மாணவருக்கு கூட இந்த இதில் சீட் கிடச்சி. இன்ஃபேக்ட் மற்ற எல்லா கல்லூரிகளை விட மாப்பப் ரவுண்டில் கடைசியான லோவஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய மாணவர் சேர்ந்த இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனில் தான் 120 மார்க் வாங்கின மாணவருக்கு மாப்பப் ரவுண்டில் சீட் கிடச்சி, தெலுங்கு மைனாரிட்டியில். இது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 451, 461, 497, 462 அப்படின்னு சொல்லியிருக்கு. 432 தான் வந்து உங்களுக்கு வந்து லீஸ்ட் மார்க்காக இருந்துச்சு. எந்த காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ லாஸ்ட் இயரில் முத்துக்குமரன் இல்லை, அது ஒரு பெரிய ட்ராபேக். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் முத்துக்குமரன் இல்லை. கட் ஆஃப் மார்க்ஸை ஏன் அனலைஸ் பண்ண முடியல, ஏன் வந்து அதில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கும்னு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எதனால் மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது இல்லை. அட் த சேம் டைம் ஒரு சில கல்லூரிகளில் சீட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான் உள்ளே ஆட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் லாஸ்ட் இயரில் வந்து இந்த ஆண்டு விட அதிகமான மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலையும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் கட் ஆஃப் மார்க்ஸுங்கிறது கிராஜுவலாக கண்டிப்பாக குறையும். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் மாப்பப் ரவுண்டுடைய மார்க் அப்படிங்கிற மார்க் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு இந்த கல்லூரிகளில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாப்பப் ரவுண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக முதல் சுற்றிலேயே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பட் ஸ்டில் இந்த ரேங்க் லிஸ்ட் லாஸ்ட் இயர்னுடைய ரேங்க் லிஸ்ட்லேயும் இந்த வருஷத்தினுடைய இந்த மாப்பப் ரவுண்ட் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த ரேங்க்கு, இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டீட்டெயில்டாக ஒவ்வொரு காலேஜுக்கும் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாகலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி செப்பரேட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாப்பப் ரவுண்டுடைய மார்க் ரேஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த கல்லூரிகளில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஸோ கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஒரு 2 காலேஜ் இருக்குது, பனிமலர் அண்ட் மாதா. மலையாள மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் ஸ்ரீ மூகாம்பிகா. அண்ட் தென் இது போக இன்னும் 2 காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன கல்லூரிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அப்போ சமயபுரம் ஸ்ரீனிவாசனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா சென்னை, இந்த 2 கல்லூரிகளும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக உள்ள கொண்டு வந்துருக்காங்க. போத் ஆர் தெலுங்கு மைனாரிட்டி. ஸோ வி ஹாவ் 150 சீட்ஸில் 75 அண்ட் ஒரு 75 சீட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தீபாவளி டைம் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல் த வியூவர்ஸ். நம்ம வீடியோ பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.